ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, HTML இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ், அதாவது கூறுகள் மற்றும் பண்புக்கூறுகள். இதெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரணமாக HTML அப்படிங்கிற கோடிங் நம்ம பண்ணிட்டு போகிறோம். நம்மளால் நிறைய பேர் நம்ம கோட் பண்ண முடியுது. அதாவது சாதாரணமாக GCU O-level படிக்கிற எல்லாருமே O-levelலேருந்து அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளோட சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து HTMLனா என்ன, அதில் எப்படி கோட் டைப் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம எதுக்காக அந்த கோடை யூஸ் பண்ணுறோம், அந்த கோடுக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நம்மளை பலருக்கு தெரியாது. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரோக்ராமராக நீங்கள் மாறுவீங்க. அதாவது வெப் டெவலப்பராக நீங்கள் மாறுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் எலமெண்ட்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்ன, ஏற்கனவே நான் யூஸ் பண்ண கோட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நான் இதை வந்து விளங்கப்படுத்த போகிறேன் உங்களுக்கு. இதில் நம்ம பார்ப்போம் எலமெண்ட்ஸ்னா என்ன, அட்ரிபியூட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நான் HTML கோட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெப்சைட். அதாவது ஒரு வெப்க்கான பேஜ் ஒன்று நான் இப்போ டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பிளாக நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதை பற்றி தான் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம இந்த வெப் பேஜை வச்சு பார்க்கும்போது, இந்த வெப் பேஜை பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் சென்டர் பண்ணியிருக்கு. இது வந்து ஹெடர் போட்டிருக்கோம், நம்ம இதுக்கு அண்டர்லைன் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பார்த்தோம்னா, இந்த லொக்கேஷன் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து நான் இந்த டெக்ஸ்ட்டுக்கும், அதாவது இதில் இருக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்ட்டுமே பிளாக்ல இருக்குது, இது மட்டும் ப்ளூ கலரில் இருக்குது. இந்த ஃபொண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த ஃபொண்ட்டும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு இதில் பார்க்கும்போது விளங்கும் இந்த ஃபொண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிங்கராஜா அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணும்போது பாருங்கள், வெல்கம் டு சிங்கராஜா ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வருது, பிளிங்க் ஆகுது. வெல்கம் டு சிங்கராஜா ரெயின் ஃபாரஸ்ட். அடுத்து பாருங்கள், இந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது அதாவது கர்சரை கொண்டு போய்ட்டு வைக்க மட்டும்தான் இருக்குது. நம்ம கிளிக் பண்ணலாம் ஒன்றும் இல்லை, கர்சரை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா விசிட் சிங்கராஜா அப்படின்னு ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஒன்று பிளிங்க் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு அதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் டெக்ஸ்ட்களில் நீங்கள் வைக்கும்போது அந்த பிளிங்க் இல்லை. ஸோ இந்த மாதிரியான வேலைகளை வந்து நம்ம இந்த அட்ரிபியூட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் அது பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கான சோர்ஸ் கோடை நம்ம பார்த்து நான் விளங்கப்படுத்துகிறேன். இதுதான் இப்போ நம்ம பார்த்த வெப் பேஜுக்கான சோர்ஸ் கோட் தான் இது. இதில் இருக்கிறது தான் வெப் பேஜுக்கான சோர்ஸ் கோட். இதில் பார்த்தீங்கன்னா HTML, இது நான் ஏற்கனவே நான் செஞ்ச ஒரு வீடியோவில் வந்து இந்த ஹெட் அப்படிங்கிற ஒரு டேக்கை நான் ஹெட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஹெட் அப்படிங்கிற ஒரு டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த HTML இருக்கக்கூடிய CSS அப்படிங்கிற ஒரு கேஸ்கேட் ஸ்டைலிங் ஷீட் அப்படிங்கிற அந்த ஷீட் யூஸ் பண்ணும்போது HTML ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த ஹெட் அப்படிங்கிற டேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நாம் இப்போ பார்ப்போம் எலமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி. எலமெண்ட் அப்படிங்கிறது வந்து கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் அது. எலமெண்ட் அப்படிங்கிறது சொல்லி கூறுகள். இதில் நான் பார்ப்போம் HTML இருக்கக்கூடிய எலமெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். எலமெண்ட் அப்படிங்கிறது வந்து, அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல H1 அப்படின்னா ஒரு டேக் ஒன்று நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எலமெண்ட் ஒன்று. இந்த H1 அப்படிங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தோம்னா, இந்த எலமெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, H1 ஸ்டார்ட் ஆகியிருக்கு, அதாவது ஹெட் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இங்கே இப்படி ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். இந்த H1 அப்படிங்கிற டேக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. விளங்குதா? இந்த ஸ்டார்ட் பண்ண எலமெண்ட் வந்து டேக் ஒன்று, ஃபினிஷ் பண்ணும்போது அதுக்கான நேம் தான் எலமெண்ட். அதாவது ரெண்டு டேக்ஸ் சேரும்போது தான் அது எலமெண்ட்டாக மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா H2 அப்படிங்கிறது, இந்த H2 அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கக்கூடிய H2 அப்படிங்கிறது வந்து ஒரு எலமெண்ட். சாரி, இந்த H2 அப்படிங்கிறது வந்து ஒரு டேக். H2 ஸ்டார்டிங் டேக், அதாவது ஹெட்டிங் டு ஸ்டார்டிங் டேக். இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 2, இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 2 க்ளோஸ் ஆகுது. அப்போ இது வந்து ஹெட்டிங் 2 க்ளோசிங் டேக். சரியா? இந்த ஸ்டார்டிங் டேக்கும் க்ளோசிங் டேக்கும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும்போது இது அப்படியே நம்ம வந்து ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஒரு எலமெண்ட். ஓகேவா? ஓகே, இதில் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதெல்லாமே இருக்குது. இப்போ இது மாதிரி இதுதான் இந்த எலமெண்ட் அப்படிங்கிறதுக்கும். எலமெண்ட்னா என்ன, டேக்னா என்ன, இப்போ நம்ம ஒவ்வொன்றே குழம்பிடுவோம். எலமெண்ட்னா என்ன, டேக்னா என்ன அப்படிங்கிறதுல. இப்போ டேக் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு விஷயம், ஒரு டேக், ஒரு ஏரியா தான் அந்த டேக் அப்படிங்கிறது. டேக் ரெண்டு, அதாவது ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டேக் ரெண்டு சேரும்போது அது வந்து ஒரு எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்ததில் நம்ம பார்க்க போகிறது வந்து நெஸ்டட் HTML எலமெண்ட்ஸ். நெஸ்டட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு எலமெண்ட்குள்ளே இப்போ H1 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்குள்ளே இன்னொரு எலமெண்ட் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது அண்டர்லைன் அப்படிங்கிற இங்கே டேக் இருக்குது. அண்டர்லைனுங்கிற டேக் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன், இங்கே அண்டர்லைனுங்கிற டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கேன்.
அப்போ இது வந்து அண்டர்லைன் அப்படிங்கிற எலமெண்ட். இதெல்லாம் சேரும்போது அண்டர்லைன்ங்கிற எலமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா H1 அப்படிங்கிற டேக் ஒன்று இருக்குது. ஓகேவா? H1 அப்படிங்கிற டேக் இங்கே க்ளோஸ் ஆகுது, இங்கே ஓப்பன் ஆகுது. அப்போ இது வந்து H1 அப்படிங்கிற எலமெண்ட். இந்த எலமெண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு எலமெண்ட் இருக்குது. இந்த H1 அப்படிங்கிற எலமெண்ட்குள்ளே தான் இந்த அண்டர்லைன் அப்படிங்கிற எலமெண்ட் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பேராகிராஃப் அப்படிங்கிற எலமெண்ட் ஒன்று போட்டிருக்கேன். அப்போ அப்படி ஒரு எலமெண்ட்டுக்குள்ளுக்கு இன்னொரு எலமெண்ட் வரும்போது அதை வந்து நம்ம வந்து நெஸ்டட் HTML எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெஸ்டட். ஓகே, இது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து நாம் பார்க்கலாம் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி. அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். நம்ம அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல, அதாவது இந்த லைன், இந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட் ஒன்று தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதை பார்த்தோம்னா நமக்கு விளங்கும். இதில் பார்த்தோம்னா அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது வந்து நேம் அண்ட் வேல்யூ அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. நேம் அண்ட் வேல்யூ இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்மளோட எலமெண்ட் ஒன்னோட தான் இது நம்ம சிறப்பு கூறுகள்னு தான் சொல்கிறது. இது அப்போ இதை வந்து நம்ம எலமெண்ட் ஒன்று, அதாவது நம்ம இருக்கக்கூடிய ஒரு கூறோட தான் நம்ம இது வந்து சிறப்பாக ஸ்பெஷலாக நம்ம இதை இன்க்ளூட் பண்ண போகிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் நேம் அண்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பேராகிராஃப் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம். இந்த இடத்துல இந்த எலமெண்ட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அலைன் அப்படின்னு ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது அலைன் அப்படிங்கிறது தான் நேம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நேம். இது அலைன் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ ஒன்று இருக்குது. அலைன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எந்த பக்கம் ஒரு பக்கம் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து அலைன் அப்படின்னு சொல்கிறோம். அலைன் வந்து எந்த சைடில் இருக்கணும், சென்டரில் இருக்கணுமா, லெஃப்டா, ரைட்டா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதுக்கான வேல்யூ. இந்த அலைன் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா அலைன் நம்ம கொடுத்த பிறகு இந்த வேல்யூ அலைன் அப்படிங்கிறது நேம், அதாவது இந்த எலமெண்ட்டுக்கான நேம். அதுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறது இந்த சென்டர் அப்படிங்கிறது. இந்த சென்டர் அப்படிங்கிறது வந்து இன்வெர்டட் கமாஸ்குள்ளே தான் நம்ம இதை கொடுக்கணும். கட்டாயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இது வந்து சென்டர், லெஃப்ட், ரைட் அப்படின்னு இருக்குது. இப்போ பார்ப்போம், நம்ம இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இந்த கோடை சென்டர் நான் கொடுத்துருக்கேன் இதில். இப்போ நான் இதை லெஃப்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணுறேன். என்னோடய ப்ரௌசர் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட்டுக்கு மாறி சேஞ்ச் ஆகியிருக்கு. அடுத்து திரும்ப நான் அந்த கோடை நான் ரைட்னு சேஞ்ச் பண்ணுறேன். திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணுறப்போ இது ரைட்டுக்கு போயிருக்கு. இப்போ அதுதான் வேல்யூ. இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நேமுக்கு வேல்யூ தான் நம்ம இதில் கொடுக்குறோம். நம்ம கட்டாயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்வெர்டட் கமாஸ்குள்ளே தான் நீங்கள் இன்க்ளூட் பண்ணோம். அப்படி இன்க்ளூட் பண்ணால் தான் அது சரியாக பார்க்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஷயம் என்ன அப்படின்னா HTML அட்ரிபியூட்ஸ்லேயே தான் நம்ம பார்க்க போகிறோம். HTML அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து அட்ரிபியூட்டில் வந்து கோ அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு ஒரு கொஞ்சம் விஷயம் இருக்குது. கோ அட்ரிபியூட்ஸ் அப்படி பார்த்தோம்னா அதில் வந்து ஐடி, டைட்டில், கிளாஸ், ஸ்டைல் அப்படின்லாம் இருக்குது. இதில் ஐடி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம HTML, அதாவது HTMLோட CSS நம்ம லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அந்த ஐடி அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்து நம்ம இதில் பார்ப்போம் டைட்டில் அப்படிங்கிறது. டைட்டில் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேக்குள்ளே இப்போ நான் உங்களுக்கு விளங்கும் கோ அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட ஸ்பெஷலாக சேர்த்துக்கிறது. ஒரு கூறு, விசேடமான கூறு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே நம்மகிட்ட இருக்க எலமெண்ட்டோட இன்னொரு ஸ்பெஷலாக ஒன்று சேர்த்துக்கிறது தான் இந்த அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் கோ அட்ரிபியூட்ஸில் இதை பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. அதாவது இந்த H1 அப்படிங்கிற எலமெண்ட்குள்ளே தான் இந்த டைட்டில் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இந்த டைட்டில் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டு வெல்கம் டு சிங்கராஜ் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னா இதில் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ண பிறகு இதில் டிஸ்பிளே பண்ண போகிறது. அதாவது இந்த டேக் வந்து நமக்கு வந்து டிரெக்டாக டிஸ்பிளே ஆகாது. இதில் வந்து இது தான் டிரெக்டாக டிஸ்பிளே ஆக போகிற விஷயம். சிங்கராஜ ஃபாரஸ்ட் ரிசர்வ் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் டிஸ்பிளே ஆக போகுது. இப்போ இதுக்கு தான் நம்ம இந்த டைட்டில் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். எதுக்காக அந்த டைட்டில் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெப்பேஜ் எடுத்து ஓகே இப்போ நீங்கள் இந்த இடத்துல கர்சர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வெல்கம் டு சிங்கராஜ ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. கீழே உங்களுக்கு விளங்குது. அந்த டெக்ஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்களை ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த டைட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த கோடில் வந்து சேஞ்சஸ் ஆட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லி. வெல்கம் டு சிங்கராஜ ரெயின் ஃபாரஸ்ட், ரெயின் நம்ம எடுத்துருவோம். ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும், நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்க கோடு அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். வெல்கம் டு சிங்கராஜ ஃபாரஸ்ட் அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்போ வந்து சேஞ்சஸ் அந்த அளவுக்கு சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தான் இந்த டைட்டில் அப்படிங்கிறது வந்து கோ அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த அட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோம்னா ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸ்டைல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த வெப் பேஜ், அதாவது நான் செஞ்சு வச்சுருக்க வெப் பேஜை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இந்த வெப் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் அப்படிங்கிற டெக்ஸ்ட் மட்டும் ஒரு வித்தியாசமான டெக்ஸ்ட்டாக இருக்குது. ஃபொண்ட்டாக இருக்கலாம், கலராக இருக்கலாம், ரெண்டுமே சேஞ்ச் ஆகியிருக்கு. இதுகளுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்டைல் அப்படிங்கிறது. அதாவது ஸ்டைல் பண்ணுறதுக்கு நம்மளோட வெப் பேஜ் ஒன்று நம்ம ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்எஸ் அப்படிங்கிற கேஸ்கேட் ஸ்டைலிங் ஷீட் அப்படிங்கிற அந்த ஷீட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கான ஒரு ஆப்ஷன், அதாவது நம்ம தனியாக ஒரு ஃபொண்ட்டுக்கு மட்டும் நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு சிஎஸ்எஸ் பேஜ் போடுறதுக்கோ இல்லை அதை நம்ம ஆட் பண்ணுறதுக்கோ இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம பார்ப்போம் அந்த கோடில் ஸ்டைல் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லி. இதையும் பார்த்தோம்னா பேராகிராஃப் டெக்ஸ்ட் உள்ளுக்கு தான் நம்ம போட்டுருக்கோம். அது பேராகிராஃப் அப்படிங்கிற எலமெண்ட் உள்ளே தான் நம்ம இந்த ஆட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்ரிபியூட்ஸ் அப்படி தான் சொல்கிறோம். அந்த அட்ரிபியூட், அந்த பேராகிராஃப் அப்படிங்கிற அட்ரிபியூட்குள்ளே தான் நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஈக்குவல் ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம நேம், ஃபாண்ட் நிறைய ஃபாண்ட் இருக்கும், ஃபாண்ட்டோட நேமை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை நம்ம கிளிக் பண்ணி எடுக்கலாம். கிளிக் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து அந்த ஃபாண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கலர் அப்படிங்கிறது இந்த விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா கலர் அப்படின்னு COLOR அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணணும். அந்த கோடை தான் எடுக்கும். ஒவ்வொருத்தவங்க தனியாக நம்ம வந்து COLOUR யூஸ் பண்ணுவோம். UR யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் கலர் COLOR அப்படிங்கிற அந்த கோடை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து வேர்ட் கிடையாது, இது ஏற்கனவே இருக்கக்கூடிய கோட், அதாவது HTML-க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏற்கனவே அது மெனுவலாக அவங்க செஞ்சு வச்சுருக்கக்கூடிய கோட் தான் அது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா அந்த கலர் வந்து ப்ளூ அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். கட்டாயமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இன்வெர்டட் கமாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துக்கும் இங்கேயும். ஃபினிஷ் பண்ணும்போது, அதாவது இந்த இன்வெர்டட் கமாஸ் வந்து நம்மளோட ஸ்டைல் அப்படிங்கிறத இன்வெர்ட் பண்ணி காட்டியிருக்கோம். என்ன நீங்கள் ஸ்டைல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம இன்வெர்ட் பண்ணி காட்டியிருக்கோம், இங்கேயும் இந்த இடத்துலையும். அதில் வந்து ஒவ்வொரு அந்த ஸ்டைல்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இதில் வந்து ஃபொண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், கலரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ 2 விஷயம் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 2 விஷயத்தையும் தனியாக காட்டுறது அப்படிங்கிறதுக்காக இந்த பார்த்தீங்கன்னா இந்த கமாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேவா? இப்படி தான் இந்த டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்டைல் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்குவோம். இது இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம இதில் பண்ணணும். அடுத்து நாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்பெஷலாக இருக்குது, நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்குது இன்னுமே நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஐடி அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஐடி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து நம்மளோட HTML நிறைய பேஜ் செய்யும்போது அது வந்து நான் உங்களுக்கு CSS வரும்போது நான் சரியாக உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன். இதை இப்போ நான் ஸ்டைல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கேன். அடுத்து நாம் பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நாம் வந்து நம்மளோட HTML பேஜில் வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம HTML அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல தொடங்கும்ல, அதை நான் பார்த்தீங்கன்னா கோடில் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல HTML தொடங்கியிருக்கோம். இந்த இடத்துல வந்து லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்து ஈக்குவல், இப்போ நம்ம லாங்குவேஜ் வந்து நம்ம கொடுக்கலாம், நமக்கு வேணுங்கிற லாங்குவேஜ் நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாம். வேணுங்கிற லாங்குவேஜ் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டாக, அதாவது இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த கோடை அப்படின்னா ப்ரௌசருக்கு நம்ம என்ன லாங்குவேஜில் டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த ப்ரௌசர் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு டேக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து லேங் அப்படிங்கிற கொடுத்துட்டு LANG அப்படிங்கிறது தான் இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற கோட்கான சரியான டேக். இதை நம்ம என்ன செய்யணும், இன்வெர்டட் கமாஸ்க்குள்ள EN அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறத, அது வந்து அந்த ப்ரௌசர் வந்து EN அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் அப்படிங்க. இதை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம HTML அப்படிங்கிற அந்த டேக்குள்ளே தான் இதை நம்ம ஆட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோமே அந்த HTML அப்படிங்கிற டேக்குள்ளே தான் அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து நம்ம பார்த்தா ஜெனரிக் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அட்ரிபியூட்ஸ் இருக்குது. அலைன் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. அலைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹொரிசாண்டலாக அலைன் பண்ணுது டெக்ஸ்ட்டை. ஹொரிசாண்டலாக அலைன் அப்படிங்கிறது அது வந்து ஒரு அட்ரிபியூட். அதுக்கான வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட், லெஃப்ட், சென்டர் அப்படின்றது. அது வந்து ஹொரிசாண்டலாக நம்ம வந்து நமக்கு தேவையான மாதிரி அந்த டெக்ஸ்ட்டையோ இல்லை வேறு எதுவும் விஷயங்களையோ நம்ம அலைன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோம்னா W அலைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. W அலைன் பார்த்தோம்னா டாப், மிடில், பாட்டம், அதாவது இது வந்து வேர்ட்டிக்கலாக அலைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி BG கலர் அப்படிங்கிறது அது ஒரு அட்ரிபியூட். அதில் வந்து பேக்ரவுண்ட் கலர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இதை வந்து இந்த விஷயங்களை இது ஒரு சார்ட்டாக நான் கீழே லிங்க் ஒன்று போட்டிருப்பேன். அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் அவ்வளோவுமே நான் நோட்ஸாக உங்களுக்கு தமிழில் தந்திருப்பேன். அதில் நீங்கள் பார்க்கலாம், விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம இதில் ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா கலர் ஒன்று செலக்ட் பண்ணும்போது நீங்கள், அதாவது நீங்கள் நம்ம வாயில் சொல்கிறோம் ரெட் கலர், ப்ளூ கலர் அப்படின்னு ஒரு கலர் சொல்கிறோம். ஜென்ரிக்கான சில கலர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து அந்த கலரோட நேமை டைப் பண்ணும்போது அது டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னா வெப் கலர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னில் பார்த்தோம்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒரு கோட் இருக்குது.
ஆஷ் நம்பர் ஆஷ் ஒன்று வந்து ஃபாலோவிங்காக நம்பர்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான ஒவ்வொரு கலருக்கும் இப்போ நம்ம கலர் பேலட், அதாவது ஃபோட்டோஷாப் நம்ம யூஸ் பண்ணும்போது கலர் பேலட்டில் பார்த்தோம்னா ஒவ்வொரு கலர்ஸ், குறிப்பிட்ட கலர் கிடையாது, நமக்கு தேவையான மாதிரி கலரை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ மிக்ஸ் பண்ணி எடுக்கிற கலரை நம்ம எப்படி அந்த நேமை கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மிக்ஸ் பண்ணி எடுக்கிற கலரில் அந்த கோட் பக்கத்தில் இருக்கும், அந்த கோடை எடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான வெப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் அப்படிங்கிற விஷயங்களையும் நான் என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, வெப் கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அப்படின்னா அந்த கலர்ஸ்க்கான நேம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஸ்டைலில் கொடுத்து நீங்கள் கலர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கலர் கொடுத்துட்டு அந்த இடத்துல தான் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி வெப் கலர்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கட்டாயம் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்கள் சேனலோட இருங்க. அப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த HTML இப்போ நான் இது வரைக்கும் நான் வந்து ஏற்கனவே நான் என்னோட ஃபஸ்ட் வீடியோவில் நான் HTML அப்படிங்கிறது சொல்லிக் கொடுத்தேன், பேசிக்கான விஷயத்த. அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், பார்த்துட்டு இதையும் பாருங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தொடர்ந்து நான் HTML பண்ணுறதுக்கு இருக்கேன். அடுத்து அதாவது நெக்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா HTML ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் தான் வர இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.